வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 10 பைட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய டாக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த வேர்ல்டுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. காட் டாக்ஸ், ஹண்டிங் டாக் அண்ட் பெட் டாக்ஸ் இப்படி நிறைய இருக்கு. இதுல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பைட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய டாப் 10ல வரக்கூடிய ஒரு 10 டாக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அது கடிக்கக்கூடிய, அது பைட் பண்ணக்கூடிய அதோட மொத்த ஸ்ட்ரென்த், அது பைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட மொத்த ஸ்ட்ரென்த்தை தான் டாகோட பைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். ஆக்சுவலா நம்மளுடைய வெயிட்டை வந்து எப்படி கேஜில மெஷர் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் அந்த டாகோட பைட் ஃபோர்ஸை வந்து பிஎஸ்ஐல மெஷர் பண்றாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட ஹியூமன் இருக்கும், ஹியூமன்ஸோட பிஎஸ்ஐ லெவல் பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், அதாவது பைட் ஃபோர்ஸோட பிஎஸ்ஐ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆவரேஜாக 150லேருந்து 160 வரைக்கும் இருக்கும். ஒரு நார்மல் டாக், ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து 190லேருந்து 200 பிஎஸ்ஐ வரைக்கும் இருக்கும் அதோட பைட் ஃபோர்ஸ். அந்த வகையில் வந்து ஒரு 10 லிஸ்ட், டாப் 10ல வரக்கூடிய ஒரு 10 டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த 190, 200 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய டாக் வந்து நம்மளை பைட் பண்ணுச்சு அப்படின்னாலே நம்மளோட மசில்ஸ் வந்து தனியாக வந்துடும். ஆனால் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து 700 பிஎஸ்ஐக்கும் மேலே இருக்கக்கூடிய டாக்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும் கூட. அது என்ன டாக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த டாக்லாம் நம்மளை வந்து பைட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட மசில்ஸோட சேர்த்து போன்ஸும் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து அதோட பைட் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாக் வந்து எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இருக்கிறது வந்து பிட்புல் டாக். இந்த வேர்ல்டுலயே அக்ரெசிவான டாக் அப்படின்னா அது பிட்புல் டாக தான் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அதுதான் வந்து ஞாபகமே வரும். ஆனா அதுவே வந்து 10th பிளேஸ்ல தான் இருக்கு அப்படின்னா அப்ப அதை விட அதிகமான பைட் ஃபோர்ஸ் கொண்ட டாக்ஸ்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த டாக் வந்து ஷார்ட் டெம்பரர், சட்டு இந்த டாக் வந்து கோவம் வந்துடும். ஆனா இந்த டாக் வந்து ஷார்ட்டா தான் இருக்கும் கூட. இதோட பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 235 PSI. அதாவது இந்த டாக் வந்து நம்மளை பைட் பண்ணுச்சு அப்படின்னா அதோட மசில்ஸ், நம்மளோட மசில்ஸ் வந்து வந்துடும். அந்த அளவுக்கு வந்து இது பயங்கரமா பைட் பண்ணும். இந்த டாகோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 53லேருந்து 55 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனால் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 30லேருந்து 35 kg வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் டாக் தான். சம்டைம்ஸ் ஓனரே இதை வந்து வெறுப்பேற்றிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களே இது பிடிச்சி பைட் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஷார்ட் டெம்பரரான டாக் இது. மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய டாக் தான். இதோட பிஎஸ்ஐ வந்து 235. இந்த லிஸ்ட்ல நம்ம 9வதா பார்க்க போறது ராட்வீலர் டாக். இது நிறைய போலீஸ்ல எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க, ஆர்மில கூட யூஸ் பண்றாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியாவில இது பல சம்பவங்கள் பண்ணதெல்லாம் கூட நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். இது நேச்சுரலாவே ஒரு அக்ரெசிவான டாக் தான். இந்த டாகும் கூட, இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ், இந்த டாக் வந்து என்னதான் அக்ரெசிவான டாகா இருந்தாலும் கூட ஓனருக்கு ரொம்ப லாயலா இருக்கும், ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணும். இதோட பிஎஸ்ஐ லெவலும் கூட பிட்புல் டாக் மாதிரியே 235 பிஎஸ்ஐ லெவல் தான். இதுவும் கடிச்சது அப்படின்னா மசில்ஸ் வந்துடும். நிறைய கடிச்சிட்டே இருந்தது அப்படின்னா போன் வெல்ல வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இது அக்ரெசிவான டாக். இந்த டாகோட ஹைட் அண்ட் வெயிட்னு பார்த்தோம்னா ஆவரேஜா 69 to 70 சென்டிமீட்டர் ஹைட்டும் இதோட வெயிட் வந்து 60 kg ஆவரேஜா வரும். ஸோ இது வந்து என்ன சொல்றது, பிட்புல் டாகோட கொஞ்சம் லார்ஜா இருக்கக்கூடிய டாக், அதாவது கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய டாக். ஆனால் பைட் ஃபோர்ஸ் வந்து சேம் தான். இந்த லிஸ்ட்ல 8வதா இருக்கிறது வுல்ஃப் டாக். இந்த வுல்ஃப் டாக் வந்து பார்க்கறதுக்கு வுல்ஃப் மாதிரியே தான் இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, உண்மையாவே இது வந்து ஒரு வுல்ஃபுக்கும் ஒரு டாக்கும் ப்ரீட் பண்ணப்பட்ட டாக். எதுக்காக இதை ப்ரீட் பண்ணாங்க அப்படின்னா வீட்டில் வந்து டாக் மாதிரி நல்ல பெட்டாகவும் அண்டு காட்டில் போய் வேட்டையாடும் போது நரி வுல்ஃப் மாதிரி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்டெலிஜென்ட்டாகவும் வேட்டையாடும் அப்படின்னு நினச்சி தான் இதை ப்ரீட் பண்ணாங்க. ஆனால் நடந்தது என்னமோ அப்படியே ஆப்போசிட். இது எந்த நேரத்தில் வுல்ஃபாக இருக்கும், எந்த நேரத்தில் டாகாக இருக்கும் அதுக்கும் தெரியாது, அதை வளர்க்கக்கூடிய ஓனருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அது மாற்றி மாற்றி பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கும். பாசமாக டாக் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு பிடிச்சி பைட் பண்ணிடும். அதாவது பக்கத்தில் இருக்கவங்க, அது ஓனரோ யாரோ என்னவோ, அது கேரக்டர் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எந்த நேரத்தில் எந்த மாதிரி இருக்குங்கிறது அதுக்கே தெரியாது. அதனால் இந்த டாகை வளர்க்குறதே வந்து நிறைய நாட்டில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னா 406 PSI, 406 PSI இந்த டாகோடைய பைட் ஃபோர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு.
இந்த வூல்ஃப் டாகோடைய ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஹைட் வந்து 75 சென்டிமீட்டர்லேருந்து 80 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆவரேஜ் ஆகும். அண்ட் 45லேருந்து 50 கேஜ் வரைக்கும் ஆவரேஜ் வெயிட்டாகவும் இருக்கும். அதுக்கும் தாண்டியும் இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து ஆவரேஜ். இந்த டாக் மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடிய எல்லா டாகோட ஹைட் அண்ட் வெயிட், பைட் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து ஆவரேஜ் கால்குலேட் தான். அதை விட அதிகமாகவும் இருக்கலாம், அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். இந்த லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது போயர். இதை போயர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கன் மாஸ்டிஃப். அங்க இருக்கக்கூடிய வைரஸ் சுரங்கங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இதை வந்து பிரீட் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னமும் இந்த டாகை வந்து வளர்த்துட்டு தான் இருக்காங்க. இதோட வெயிட் ஹைட் அப்படின்னு பாக்குறப்போ இதோட ஆவரேஜ் வெயிட் வந்து 70 கேஜிஸ்க்கு மேலேயும், இதோட ஆவரேஜ் ஹைட் வந்து 75லேருந்து 80, கிட்டத்தட்ட இந்த வூல்ஃப் டாகோட ஹைட்ல தான் இருக்கும். பட் வெயிட் வந்து அதை விட அதிகமா இருக்கும். இந்த டாக் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஓனர்ஸ்க்கு, அங்க இருக்கக்கூடிய எந்த ஓனரா இருந்தாலும் ஓனருக்கு வந்து இது ரொம்ப லாயலா தான் இருக்கும். பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பயங்கர அக்ரெசிவா தான் பிஹேவ் பண்ணும். ஆனா இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 450 PSI வூல்ஃப் டாகோட அதிகம். 450 PSI ஆவரேஜ் அதோட பைட் ஃபோர்ஸ். நல்ல இன்னும் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்கான டாகாக இருக்கிறதா இருந்தால் அதோட பைட் ஃபோர்ஸ் அதை விட அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆவரேஜ் இந்த போயரோட பைட் ஃபோர்ஸ் வந்து 450. இந்த லிஸ்ட்ல 6வதா இருக்கிறது பிரிசா கேனரியோ. இது வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக பிரீட் பண்ணப்பட்ட டாக். இது ஆடு மாடுகளை மேய்க்கிறதே வந்து ஒரு தனித்துவமான ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பயங்கர அக்ரெசிவ், ஜெனட்டிக்காவே இது வந்து அக்ரெசிவான டேஞ்சரான ஒரு டாக். இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 540 540 PSI. இதோட வெயிட்டு ஹைட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா இதோட வெயிட் வந்து 60 kg, 50க்கு மேலே 60 kgக்குள்ளே தான் இருக்கும். இதோட வெயிட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 80 சென்டிமீட்டருக்கு மேலேயும் 90 சென்டிமீட்டருக்கு கிட்டையும் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட கிரேட் டேன் டாகோட ஹைட்டுக்கு இருக்கும். அந்த போயர் டாகோட ஹைட்டில் அதிகமாக இருக்கும், வெயிட்டில் கம்மியாக தான் இருக்கும். இந்த டாக் வந்து கிட்டத்தட்ட கிரேட் டேன் டாகோட ஹைட்டுக்கு இருக்கும். இதோட பைட் ஃபோர்ஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் 540 PSI. கடிச்சா எலும்பு மிஞ்சுமான்னு தெரியல. பார்க்கலாம் அடுத்த டாக். இந்த லிஸ்ட்ல 5வதா இருக்கிறது வந்து டிபெட்டன் மாஸ்டிஃப். இந்த டாக் வந்து எக்ஸ்பென்சிவான டாகும் கூட. இதை பார்க்கறதுக்கு நாய் மாதிரியும் தெரியாது, கரடி மாதிரியும் தெரியாது. சம்டைம்ஸ் இதோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் உத்து பார்த்து இதோட ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிங்கம் மாதிரி கூட சம்டைம்ஸ் தெரியும். அந்த மாதிரி தான் அந்த டாக் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து இது டாகா இல்லை கரடியா இல்லை லயனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன்லேருந்து அவங்க வெளில வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடும். அது மாதிரி இருக்கும் அதோட அப்பியரன்ஸ். அதெல்லாம் மூர்க்கமாக இருக்கும். அதோட செயல்பாடுகள் மட்டும் இல்லை, அது பார்க்கறதுக்கே அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் வந்து 556 556 PSI. இதோட ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 78லேருந்து 80 சென்டிமீட்டர் ஹைட்டும், வெயிட்னு வரும்போது 65லேருந்து 70 kg வெயிட் வரைக்கும் இருக்கும். ஆனாலும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தான் தெரியும். ஏன்னா இதோட ஹேர் அந்த மாதிரி நிறைய ஹேர் இருக்கும். நான் தான் சொன்னேன் கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே நம்மளை வச்சிருக்கோம். எந்த மாதிரியான அப்பியரன்ஸ்ல இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். அது டாக்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு மூர்க்கமாக இருக்கும் அதோட அப்பியரன்ஸ். இதோட PSI வந்து 556. இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸை பிடிச்சிருக்கிறது வந்து டோகோ அர்ஜென்டினோ. அர்ஜென்டினா நாட்டில் இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்காக, அதாவது இந்த மலை சிங்கங்கள், ஓநாய்கள் மாதிரியான விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக பிரீட் பண்ணது தான் இந்த டோகோ அர்ஜென்டினோ. இது வந்து அக்ரெசிவான டாக் தான். இந்த டாகோட ஹைட் அண்ட் வெயிட்னு பார்த்தோம்னா இந்த டாகோட ஹைட் வந்து 65 kg வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த டாகோட வெயிட்னு பார்த்தோம்னா 45லேருந்து 50 kgs வரைக்கும் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் இதோட பைட் ஃபோர்ஸ். இப்போ பார்த்த டாக்ஸ் எல்லாத்த விட இதோட பைட் ஃபோர்ஸ் வந்து அதிகம். எந்த அளவுக்கு இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். கெஸ் பண்ணிட்டீங்களா? இந்த டாகோட PSI வந்து 600. இப்போ யோசிச்சு பாருங்க அதோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும். அது நம்மளை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மளோட நிலைமை என்னவாகும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, புரியும் அதோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸை பிடிச்சிக்கிறது நம்மளுடைய தலைவர் கேனிக் கார்சோ. இந்த டாக் பத்தி ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு இட்டாலியில ஆரிஜின் ஆன பிரீடு. ரொம்பவே துணிச்சலான டாக், யாருக்குமே பயப்படாது. பட் ஓனருக்கு ரொம்பவே லாயலா இருக்கும். இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் அதுவே 600னா அப்ப இது இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 700 PSI. இப்போவே 700 PSI வந்துச்சு, அப்போ இன்னும் 2 டாக் இருக்கே அதெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே. இதுவே 700 PSI வந்துருச்சு.
இன்னும் 2 டாக்ஸ் இருக்குது, டாப் 2 அதை பார்க்கலாம். இந்த டாக் என்ன டாக் சொன்னேன், கேனி கார்சோ. இந்த டாகோட பைட் ஃபோர்ஸே வந்து 700 PSI. இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கக்கூடியது பேன் டாக். இது பேருக்கு ஏற்ற மாதிரி பல நாடுகளில் பேன் பண்ணப்பட்ட டாக் தான். ரொம்பவே அக்ரெசிவாக நடந்துக்கும், ஓனருக்கு ரொம்ப லாயலாக தான் நடந்துக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப அக்ரெசிவான டாகு. இதோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 730 PSI. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கக்கூடிய டாக் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் அண்ட் வேற டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பத்தியும் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த பாயிண்ட் போய் சேரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடிய டாக் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இதை பற்றி கேள்வியும் பட்டிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் கங்கல் டாக் தான். இது வந்து டர்க்கியில் ஆரிஜினான ப்ரீடு. ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓநாய்களை வேட்டையாடுறதுக்காக ப்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த டாகோட PSI, இதோட ஆவரேஜ் ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாகோட ஹைட் வந்து 80லேருந்து 85 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் 60லேருந்து 65 kgs வரைக்கும் வெயிட்டும் இருக்கக்கூடியது. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 70 kg வெயிட் அப்படி வரைக்கும் வரும். இந்த டாகோடைய பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா இந்த டாகோடைய பைட் ஃபோர்ஸ் வந்து 750 PSI. இது கடிச்சது அப்படின்னா நம்மள ஒரே ஒரு டைம் கடிச்சது அப்படின்னா நம்மளுடைய போன்ஸ்ல இருந்து எல்லாமே பார்ட்டாக கலந்து விழுந்துரும். ஒரு 4-5 டைம் கடிச்சிச்சு அப்படின்னா அங்கேயே நம்மளை போட்டு தள்ளிடும். அந்த அளவுக்கு வந்து இதோட பைட் ஃபோர்ஸ் தெரியும். 750 PSI அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பைட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டாக் அப்படின்னா அது கங்கல் டாக் தான். அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து இந்த டாக் தான் பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோவில் வந்து டாப் 10 பைட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டாக்ஸ் பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். வேற ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.